ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மிதுன ராசிக்கு வணக்கங்க. மிதுனம் அப்படின்னாவே அதி புத்திசாலிங்க தான். சாமர்த்தியசாலிங்க தான். சமயோகித புத்தி ஒரு ஸ்பார்க்ல வேலை செய்யும். நல்லா சிந்திப்பாங்க. நல்ல யோசனையால மத்தவங்களுடைய மனசு நோகாம பேசக்கூடியவங்க, செயல்படக்கூடியவங்க. ஒருத்தவங்க இவங்கள மடக்கி பேசணும்னு வந்தா கூட, அவங்க இவங்களோட பேச்சுக்கு மறுபேச்சு பேச முடியாம வாய் கட்டி, கை கட்டி நிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா, இவங்கள யாராவது எதிர்க்கணும், வீழ்த்தணும்னு நெனச்சா, அத இவங்க உணர்ந்துட்டா, நீங்க காலின்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு உங்கள சுத்தி பல சிக்கல்கள வந்துட்டு செட் பண்ணி வச்சுருவாங்க. உங்கள வந்து அந்த சிக்கல்ல மாட்டி விட மாட்டாங்க. ஆனா, இவங்களுக்கு நீங்க ஏதாவது கெடுதல் பண்ற மாரி இருந்தா, அந்த சிக்கல்ல தன்னால நீங்களே போய் மாட்ற மாதிரி சில வேலைகள பார்த்தும் வப்பாங்க. மிதுனத்த வந்துட்டு நட்பா கொண்டீங்க அப்டின்னாக்க, நீங்க அதிர்ஷ்டசாலி. மிதுன ராசியே பகையா நெனச்சுனாக்க, நீங்க அதாவது ஒரு படத்துல அஜித் சார் சொல்லுவாரு. என்னன்னா, "எனக்கு நண்பனா இருக்கணும்னாக்க, உனக்கு எந்த தகுதியும் வேணாம். ஆனா நீ எனக்கு எதிரியா இருக்கணும்னாக்க, அதுக்கு தகுதி வேணும். சோ, மிதுனத்த வந்து நீ சமாளிக்கக்கூடிய அளவுக்கு புத்தி சாதுரியம் வேணும்." இவங்கள மாதிரி யோசிக்கிறதுக்கும், இவங்கள மாரி செயல்படுறதுக்கும் யாராலயுமே முடியாது. சிம்பிளா சொன்னாக்க, இவங்களுக்கு நீங்க நல்லத செஞ்சா, அது பல மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும். இவங்களுக்கு நீங்க கெட்டது செஞ்சா, அத நீங்க மறந்துடணும். ஏன்னா, எந்த பக்கம் இருந்து உங்களுக்கு அந்த கெடுதல் வந்துட்டு வருங்கிறத உங்களால யூகிக்க முடியாது. ரொம்ப ஆபத்தான ஆட்கள் போலவே மிதுனம் அப்படின்னு யாராலயுமே அடையாளப்படுத்த முடியாது. ஏன்னா, இவங்க அந்த மாரி ஆட்கள் கிடையாது. தனக்கு வழி கொடுத்தவங்களுக்கு வழிய புரிய வைப்பாங்களே தவிர்த்து, அவங்கள தண்டிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி குணநலம் கொண்ட மிதுன ராசிக்காரங்க மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்களான்னு கேட்டாக்க, மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுனால தான் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எங்கள ஒண்ணும் சுயநலவாதிகளா நீங்க அடையாளப்படுத்த வேணாம். நாங்க மத்தவங்களுக்கு செய்த உதவிகளையும், நாங்க மத்தவங்களுக்கு விட்டு கொடுத்த விஷயத்தையும் வெளிய சொல்ல மாட்டோம். இதுதான் மிதுனம். இப்படிப்பட்ட ஆற்றல் கொண்ட, குணாதிசயங்கள் கொண்ட மிதுனத்திற்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க. சித்திரை மாதத்துல, அதாவது தமிழ் புத்தாண்டுல வரக்கூடிய முதல் மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் உங்களை மிரள வைக்கும் 10 யோகங்கள். மிதுன ராசிக்காரங்களே, இந்த நாட்ல மட்டும் கரெக்ட்டா பயன்படுத்தி தாண்டி வந்துட்டீங்கன்னா, வெற்றி நிச்சயம். பங்குனி மாதம் நம்மள பயமுறுத்தினாலும், சித்திரை மாதம் சிறப்பா வந்திருக்கு. உங்கள சீராட்டி, தாளாட்டி உயர்வா கொண்டு போக போகுது. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி மிதுனம் அப்படின்னாவே புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க இல்லையா? அதே மாரி புதன் பகவானுக்கு உரிய தெய்வம் பெருமாள். மிதுன ராசி அனுதினமும் பெருமாளை வழிபாடு செய்யணும். இவர வழிபாடு செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு பலம் கூடும். அப்படி பார்க்கிறப்போ, உங்களுக்கான பலன்கள சொல்றப்போ, இந்த தெய்வத்த வழிபாடு செய்யாம இந்த பதிவ நம்ம தொடங்க முடியுமா? முடியாது இல்லையா? அந்த வகையில மிதுன ராசிக்காரங்களே, ஓம் நமோ நாராயணா இந்த மந்திர சொல்ல 3 முறை சொல்லுங்க. முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை பதிவிடுங்க. இந்த நிமிடத்திலிருந்து உங்களுடைய மனசுல நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். முடியாது, கிடைக்காதுன்ற வார்த்தைகளுடைய அர்த்தம் மறைந்து முடியும், கிடைக்கும்ங்கிற அர்த்தத்திற்கான வழி பிறக்கும். மாதவனே, கேசவனே, மதுசூதனா, கோவிந்தா, கோபாலா, வாமனனே, நாராயணனே, திருவெங்கடவனே, வைகுந்தா, ஸ்ரீனிவாசா, வெங்கடேச, ஸ்ரீதரனே, ஜெய் கிருஷ்ணா. அப்பா ஏழுமலையான வழிபாடு செய்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறு விளக்கு மாதிரி வெளிச்சத்தை ஏற்படுத்த போகுது. இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்க சில பல வழிகாட்டுதல்கள். மிதுன ராசி இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது, உங்க ஜாதகம் என் கையில இல்ல, உங்க பேர் தெரியாது, ஊர் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா பொதுவா பலன் சொல்ல முடியும். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பொது பலன்கள் 100க்கு 80% பொருத்தமாகும். மீதி இருக்கிற இந்த 20% மட்டும்தான் உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில அமையும். அந்த வகையில உங்க ராசியில கிரக நிலை ஓகேங்களா? ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான், இவர் யாரு? பூமிக்காரகன்.
அடுத்து சுகஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் கேது பகவான். பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி புதன் பகவான். அவர் வந்து யார் கூட கூட்டணியில் இருக்காங்க? சனீஸ்வர பகவான் கூட கூட்டணியில உட்கார்ந்திருக்காரு. அடுத்ததா தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான ராகு பகவான். அவர் கூடவே சுக்கிர பகவான் வக்ரகதியில. பிளஸ் இவங்களோட நவகிரகங்களின் முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இவங்க 3 பேரும் கூட்டணியில இருக்காங்க. அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சந்திர பகவானும், ஐயன சைன போகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் குரு பகவானும் வலம் வராங்க. இதை அடுத்து கிரக மாற்றம்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி 7/4/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. இவரை அடுத்து புதன் பகவான் 10/4/2025 அன்னைக்கு பாகிஸ்தானத்துல இருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சிட்டாரு. அடுத்த வரக்கூடிய 14/4/2025 அன்னைக்கு சூரிய பகவான் தொழில்ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போறாரு. இது மட்டும் இல்லைங்க, வரக்கூடிய 26/4/2025 அன்னைக்கு பாம்பு கிரகமான அதாவது அண்ணன் தம்பி சொல்லக்கூடிய ராகுவும் சரி கேதுவும் சரி மாற்றம் ஆகுறாங்க. அதாவது ராகு வந்து தொழில்ஸ்தானத்துல இருந்து பாகிஸ்தானத்திற்கும், கேது வந்து சுகஸ்தானத்துல இருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகுறாங்க. இது எல்லாத்துக்கும் அடுத்தபடியா கடைசியா 30/4/2025 அன்னைக்கு புதன் பகவான் அதாவது உங்களுடைய அதிபதி வந்து தொழில்ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாற்றம் கொடுக்கிறாரு. இதனால இந்த சித்திரை மாதம்ங்கிறது நம்மளோட மிதுனத்திற்கு 10 விதமான யோகங்களை கொடுக்க போகுதுன்னு சொன்ன இல்லையா? அதுல முதல் யோகம் பணவரவு திருப்திகரமா இருக்க போகுது. நம்ம இந்த கலியுகத்துல எல்லாரும் ஒவ்வொரு நாளையுமே கடினமா உழைப்பால நகர்ந்து போறது எதை நோக்கி? பணத்தை நோக்கி. பணம் ஒண்ணு இருந்துட்டா பாதி அளவு பிரச்சனை சரியாகிடும். பணம் தான் சொல்ல போனா இப்போ நம்ம எல்லாருடைய சந்தோஷத்தையுமே தீர்மானிக்குது. சோ அதுவே உங்களுக்கு திருப்திகரமா இருக்கிறதுனால சித்திரை மாதம் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. அடுத்து 2வது யோகம், உடைய காரியங்கள் எல்லாமே அனுகூலமா முடியும். அடுத்து 3வது குடும்பத்துல வசதி வாய்ப்புகள் பெருகுது. அடுத்து 4வது வீட்டுல மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் குறைவு இருக்காது. குறிப்பா வீட்டுல அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். அடுத்து 5வது யோகம் பெண்களால நன்மை உண்டாகும். இது மிதுனராசி ஆண்களாக இருந்தினாக்கா பெண்களாலையும், பெண்களாக இருந்தினாக்கா ஆண்களாலையும், அதாவது எதிர்பாலினத்தால நன்மைகள் உண்டாகும். அடுத்து 6வது யோகம் புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. வண்டி வாங்கி வசதி வாய்ப்புகள் பெருகுது. புதுசா சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி சொத்து சேர்க்கையும் இருக்கு. சோ பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க. அடுத்து 7வது விஷயம் குடும்ப வாழ்க்கை குதூகலமா இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகமாகும். வாழ்க்கை துணை வழி உறவுக்காரர்கள் வகையில நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அடுத்து 8வது யோகம் உறவுக்காரங்களால நன்மைகள் ஏற்படும். உறவுக்காரங்க உங்களுக்கு துணையா நிற்பாங்க. அவர்களால உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது. அடுத்ததா 9வது யோகம் குடும்பத்துடைய தேவைகளை ஒவ்வொன்னா நிறைவேற்றுவீங்க. தந்தை வழியில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். பெண்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். அடுத்து 10வது யோகம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியும். அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கோர்ட்டு கேஸ் இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஆனா அந்த விஷயத்துல அவசரப்படாம பொறுமையை கடைபிடிக்கணும். அடுத்த சிலருக்கு வந்து தடைப்பட்ட திருமணம் இப்ப கூடி வரப்போகுது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். அதே மாதிரி உங்களை நீண்ட கால பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு குடும்பத்தோட குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. மற்றபடி அலுவலக பணிகள்ல இருக்கவங்க உற்சாகமா செயல்படுவீங்க. உங்களுடைய ஆலோசனைகள் வந்து நிர்வாகத்தினரால ஏற்றுக்கொள்ளப்படும். மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அவங்களுடைய ஆதரவின் காரணமா நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அதே மாதிரி சக ஊழியர்கள் கிட்ட உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகும். இதே சொந்தமா தொழில் பண்றோம், வியாபாரம் பண்றோம், ஆண்களோ பெண்களோ லாபம் அதிகமா கிடைக்கும். சக போட்டியாளர்கள் அவங்களோட மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பங்குதாரர்கிட்ட இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுது. வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ புதுசா முதலீடு பண்றதோ கொஞ்சம் பார்த்து சூதானமா பண்ணிக்கோங்க. இல்ல முடிஞ்ச அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய வியாபாரத்தை மட்டும் பாருங்க. இந்த விரிவுபடுத்துறதும் அதிகமா முதலீடு பண்றதையும் தவிர்க்கிறது நல்லது. அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதங்க. குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகள் வந்து மத்தவங்க ஏத்துப்பாங்க. மறு பேச்சு பேச மாட்டாங்க. நீ சொன்னா கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்க உறவுக்காரங்களுமே உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாலுமே உங்களுக்கு அனுகூலம் உண்டு. இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் சிறப்பா இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும்.
சோ இப்போ வரைக்கும் பார்த்த ஒரு 10 பாயிண்ட் அது வந்து குறிப்பிட்டு சொன்னது 10ங்க. ஆனா சகல விதங்கள்லயுமே உங்களுக்கு யோகம் தான். சோ இதுல ஏதாவது குறைகள உங்களால சொல்ல முடியுமா? போன மாதம் அந்த பங்குனி மாதம் உங்களுக்கு பழிய போட்டு போனாலும், பகைத்து விட்டு போனாலும், இந்த சித்திரை மாதம் சிறப்பா சிரிச்சுக்கிட்டே உங்கள வந்து வரவேற்கிறதுங்க. பணத்துக்கு குறைவு இருக்காது, மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது, மன நிம்மதிக்கு குறைவு இருக்காது. சொல்லப்போனா நீங்க தொட்டதெல்லாம் பொன்னா மாறும். நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும். அதாவது சித்திரை மாதம்ங்கிறது அதீத வளர்ச்சி, அபரிவிதமான பேர் புகழையும் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. கரெக்ட்டா பயன்படுத்துங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்தது குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள மட்டும் பார்த்திருக்கோம். இப்ப தெளிவான இந்த மாதத்தினுடைய நெளிவு சுளிவுகளையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில முதல்ல பார்க்கலாம். செயல்பாட ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முடங்கி கிடந்த திட்டங்கள் அனைத்தும் செயல்பாட்டுக்கு வரக்கூடிய மாதம். உடைய செயல்பாட்டுல ஒவ்வொன்னுமே வெற்றிக்கும் உறவுக்காரர்கள், நண்பர்களுடைய உதவிக்கரம் முழு காரணமாக இருக்க போகுது. அதே மாதிரி பொருளாதாரத்துல உயர்வு உண்டாக போகுது. கணவன் மனைவிக்கிடையே குடும்ப ஒற்றுமையில அனுகூலமான பலன் உண்டாக போகுது. தந்தை வழி உறவுக்காரங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருப்பாங்க. அதே சமயத்துல பொறாமையும் படுவாங்க. இது உத்தியோக பணிகள் இருக்கவங்க, அரசு மற்றும் தனியார் துறைகள்ல வேலை பார்க்குறவங்க, உடைய செயலில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. நிர்வாக திறமையை வளர்த்துக்கொள்ள உங்களுக்கு தேவையான பயிற்சி படிப்புகளை மேற்கொள்ள போறீங்க. அதே மாதிரி தொழிலதிபர்களை பொறுத்திருக்கும் தங்க நகைகளை உற்பத்தி மற்றும் விற்பனை செய்யறவங்க, ரத்தின கற்கள் விற்பனையாளர்கள், புதிய வாடிக்கையாளர்களை நிறைய பெற்று நல்ல மதிப்பும் பொருளாதார நிலைய உயர்வையும் பார்க்க போறீங்க. அதுவரை வியாபாரம் செய்யறவங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. இப்போ வந்து மிதுனம் யோசிக்கும், ஏமா தொழில்னு வந்துட்டாக்கா இந்த நக்கடை வியாபாரம் தான் இருக்கா, மத்தவங்களாம் வியாபாரம் இல்லையா? நல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒண்ணு ஒரு சின்னதா ஒரு பொட்டி கடை வச்சிட்டு இருக்கேன், ஒரு நடைபாதை வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். எங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசி சேர்ந்த யாராக இருந்தாலும் சரி, எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் சரி, ₹1 உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய அனைத்து துறைகளிலுமே அனைத்து வேலையிலுமே உயர்வை பார்க்க போறீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அதே மாதிரி பண வரவுக்கு குறைவு இருக்காது. உங்களுடைய தேவைக்கு ஏற்ப கையில பணம் புரளும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் மேல் அதிகாரி கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. திருமணம் ஆன பெண்கள் புத்திர தோஷம் அமைப்பிற்குள்ள வருவதனால உரிய முறையில பரிகாரம் செய்யறது சிறந்ததுங்க. அப்பதான் வந்துட்டு அந்த புத்திர பாக்கியத்திற்கான யோகம் கிடைக்கும். அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்க தொழில் வாய்ப்புகளை பெற்று வருமானம் அதிகரிக்கும். புதுசா வீடு வாங்குறது, மனை வாங்குறது, இந்த மாதிரியான யோகத்தையும் பெற போறீங்க. அடுத்து கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் கண்ணும் கருத்துமா செயல்பட போறீங்க. அடுத்த அரசியல் துறையில இருக்கவங்க மக்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுக்கணுன்ற முயற்சிகளோட உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ளவும் ஏற்பாடுகளை செயல்படுத்துவீங்க. மேலிடமோ உங்களுடைய கோரிக்கைகள் முக்கியமானதுதான் அப்படின்னு கருத்துல கொண்டு உடனடியா நிறைவேற்றி கொடுக்குங்க. இதன் காரணமா அரசியல் துறையில இருக்கிறவங்க மக்கள் மத்தியில மிகுந்த செல்வாக்கோட வளம் வர போறீங்க. அடுத்து மாணவர்கள், அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்கள் வந்துட்டு ஆரம்ப நிலை மாணவர்களாக இருந்தா சரி, படிப்புல ஆர்வம் காட்டி பெற்றோர்கிட்ட நல்ல பெயர் பெற போறீங்க. வக்கீல் தொழில ஜூனியராக இருந்தவங்க பயிற்சி பெற்று தகுந்த சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொள்ள போறீங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல இருந்து மிதுன ராசிக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே உயர்வை தரக்கூடிய மாதம்னே சொல்லி முடிக்கலாம். இப்போ தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி அமைய போகுது? மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பதம் 4ஆம் பதம். அறிவின் துணை கொண்டு வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் யோகமான மாதம். செயல்பாடுகள் அனைத்திலுமே வெற்றி பெற போறீங்க. வேலையில இருந்த சங்கடங்கள் மறைய போகுது. உடல்நிலை சீரா இருக்க போகுது. எந்த ஒரு விஷயத்தையுமே நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு செயல்படுவதனால நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே இருக்கும். இருந்தாலும் ஒரு விஷயத்துல வந்து இந்த நட்சத்திரக்காரங்க கவனமா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது நம்ம கையெழுத்து போடுறோம் அப்படின்னா எச்சரிக்கையோட செயல்படுவது நல்லது. இது தாண்டி இடம் வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரியான விவகாரங்கள கூடுதல் விழிப்புணர்வு தேவை. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மத்தவங்கள ஈஸியா நம்பி நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க. அந்த ஒரு தவறு திரும்பவும் நம்ம வாழ்க்கையில் நடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்தா சனியும் சூரியனும் உங்களை வந்து உயர்த்தி வைக்கிறாங்க. அரசு வழி முயற்சிகள்ல வெற்றி உண்டு. நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டாகுது. எல்லா விதமான கஷ்டங்களையுமே சமாளிக்கூடிய நிலையை இந்த சித்திரை மாதம் குருவுடைய பார்வையினால உங்களுக்கு கொடுத்திருக்கு. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குல இருந்து விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களுடைய நிலை மாறும்.
உங்களுடைய எதிரிகள்லாம் வந்துட்டு ஏன்டா இவங்களை எதிர்த்தோன்ற அளவுக்கு அடங்கி போவாங்க. நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமா இருக்கு. விளையாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். இது போட்டித் தேர்வுகள், அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னாக்கா உங்க முயற்சிக்கு ஏற்ற பலன் உண்டு. அடுத்ததா குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட இப்ப மறையுங்க. தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரியா நடந்துக்க போறீங்க. வேலை தேடுறவங்களுக்கு நீ எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்க போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்குங்க. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். எந்த எல்லைக்கும் போலாம், நினைச்சதை சாதிக்கணும். ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும். இதுதான் இவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் வியாபாரம் பத்தின சிந்தனைகள் மேலோங்குது. நீங்க நினைச்ச வேலைகள் நடக்கும். முயற்சிக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும். குறிப்பா சூரியனால தொழில முன்னேற்றம் உண்டு. புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையில இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய பல நாள் கனவுகள் நனவாகும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க. அதே மாதிரி ராகு பகவானை பொறுத்தவரைக்கும் உங்க வருமானத்தை அதிகரிச்சு வைக்கிறாரு. உங்க செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாரு. இதுவே பணியாட்களா இருக்கீங்க, ஒருத்தர் கீழே கை கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டு. அடுத்து தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகமாகுது. எல்லாமே நன்மையாவே இருக்கு. அந்த நன்மைகளை நம்ம முழுசா அனுபவிக்கணும்னா ஒரு விஷயத்த மட்டும் மிதுன ராசியில இந்த நட்சத்திரம் தவிர்க்கணும். கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும். எப்பேற்பட்ட கோபமாக இருந்தாலும் சரிங்க, வெளிப்படுத்தக்கூடாது. இடம் பொருள் அறிந்து யோசித்து செயல்படுவது நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துமே அவசரமா செய்யக்கூடாது. ஒரு விஷயத்த நீங்க அவசரமா செய்றீங்கன்னா அது உங்களை தவறான பாதை கொண்டு போயிடும். பார்த்து சூதானமா செயல்படுங்க, நிதானமா செயல்படுங்க. அதே மாதிரி ஒரு வேலையில கவனம் இருக்கணும். புதிய முயற்சிகள் நன்மை கொடுக்கும். ஆனா அது பலகட்ட யோசனைக்கு அப்புறம் தான் நீங்க செய்யணும். ஒரு சிலருக்கு தொழில் ரீதியா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். இன்னும் ஒரு சிலர்லாம் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போகக்கூடிய நிலை கூட ஏற்படும். எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு. அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனமா இருக்கணும். அலட்சியத்துக்கு இடம் கொடுக்காம படிப்புல ஆர்வம் காட்டுங்க. போட்டித் தேர்வுகள்ல நீங்க நல்ல மதிப்பெண்களை பெற இது உங்களுக்கு துணை நிற்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. அனுதினமும் விஷ்ணு பகவானையும் துர்க்கை அம்மனையும் வழிபாடு செய்ய தொட்ட காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் நினைச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் முன்னேற்றமான மாதம். திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலைகள்ல லாபம் உண்டாகுது. உழைப்பு அதிகரித்தாலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. உடல் நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் பிரச்சனைகள் இந்த நிலையில மாற்றம் உண்டு. நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் உங்களுடைய நிலையில உயர்வு உண்டாகுது. உங்களுடைய மறைந்திருந்த செல்வாக்கு இப்ப வெளிப்பட போகுது. வியாபாரம் லாபத்தை கொடுக்கும். பெரிய மனுஷங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க போகுது. அரசு வழியில நீ எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அதே தள்ளி போன கோர்ட்டு கேஸ் முடிவுகள் உங்களுக்கு சாதகமா வரப்போகுது. தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு. வேலைக்காக முயற்சி பண்றீங்களா, நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி சனி பகவானால எடுத்த வேலையில முடிவு வரும். சுக்கிரனும் வக்ரமாகி இருக்கிறதுனால தம்பதிகளிடையே அனுசரிச்சு நடந்துக்கோங்க. புதிய வேலைக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா கூடுதல் கவனம் தேவை. அடுத்து மாணவர்களை பொறுத்திருக்கும் மாற்று சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம படிப்புல மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது. அதே மாதிரி சின்ன வியாபாரிகளாக இருந்தா சரிங்க, புதிய முதலீடுகளை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. இது ஷேர் மார்க்கெட்ல நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா உடைய எதிர்பார்ப்புகள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதீத முதலீடு வேணா இருக்கிறத வச்சு உருட்டிக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதத்துல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமியை வழிபாடு செய்ய வளம் அதிகமாகும். சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள். மிதுனராசிக்கு சித்திரை மாதம் சிறப்பாக தான் இருக்கு. சோ உங்களை பொறுத்தவரைக்கும் பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. வியாழக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு துளசி மாலை இட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய மனசுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும். உடல் வலிமையும் கூடும், மன வலிமையும் கூடும். அதே மாதிரி மகான்களுடைய சமாதியை வழிபாடு செய்யறது நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 2வது பரிகாரம், முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு புதன்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு 11 முறை அவரை வலம் வர்றதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன் மற்றும் வியாழன். ஏதாவது நல்ல காரியங்கள் தொடங்கினாக்க இந்த நாட்கள்ல தொடங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பையும் தாண்டி நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமா முடியும். அதுதான் உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய தினங்கள்னாக்க ஏப்ரல் மாதம் 21, 22 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். மற்றபடி மிதுன ராசிக்காரங்களே ஒரு குறையும் இல்லை. நீங்க பயப்படுற மாதிரியோ பதட்டப்படுற மாதிரியோ எதுவுமே இல்லை. ஒரு சின்னதா கூட குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சித்திரை மாதம் எந்த வகையிலுமே உங்களை கஷ்டப்படுத்தாது. இது உண்மைங்க. சோ வரக்கூடிய வாய்ப்பு கரெக்டா பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.